இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்ல இருந்து பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து பார்ட் 2. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடுபட்ட எண் இருக்கும், அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல க்ளூ கொடுத்துருவாங்க. நம்ம ரெண்டாவது டயக்ராம்ல நடுவுல என்ன நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 64, 36, 49 கொடுத்துருக்காங்க. சென்டர்ல வந்துட்டு 21. சோ இந்த நம்பர்ஸ் எதையோ பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது சம்திங் ஏதோ பண்ணி பிளஸ் பண்ணியோ இல்ல மைனஸ் பண்ணியோ இல்ல ஸ்கொயர் பண்ணியோ கியூப் பண்ணியோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்கிற நம்பர் வந்திருக்கும். சோ அந்த மாதிரி தான் நம்ம அஷ்யூம் பண்ணி கண்டுபிடிக்கணும், நம்மளாதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய சம் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம இதை போட முடியும். சோ வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல 21 கொடுத்திருக்காங்க. சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா? இப்ப 36 அப்படிங்கிறது 6 ஸ்கொயர். ஓகேங்களா? 6 into 6 தான் வந்து பாத்தீங்கன்னா 36. இது வந்துட்டு 7 ஸ்கொயர். 7 into 7 தான் 49. இது வந்து பாத்தீங்கன்னா 8 ஸ்கொயர். ஓகேவா? 8 into 8 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 64. சோ இந்த மூணை என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ணனா நடுவுல இருக்கிற இந்த 21 நம்பர் வருதுன்னு பாத்தீங்கன்னா 8 plus 6 plus 7 இந்த மூணையும் கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மூணையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 21 அப்படிங்கிற நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த டயக்ராம்லயும் இங்க வந்திருக்கும். நடுவுல இருக்கிற விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கணும். 81 அப்படிங்கிறது 9 ஸ்கொயர், 9 உடையது. 100 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 10 ஸ்கொயர். 10 into 10 100. 121 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 11 ஸ்கொயர். ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணணும், இந்த மூணு நம்பரையும் நம்ம பிளஸ் பண்ணணும். அப்ப 11 plus 9 plus 10. சோ கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது உங்களுக்கு 20. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 plus 10 வந்து 30. அப்ப ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆன்சர் வந்துட்டு 30. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேங்களா? சோ எங்க வந்துட்டு விடுபட்ட எண் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த நம்பர்ஸ்ல ஏதோ நம்பர்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், இந்த முனையில இருக்கிற நம்பர் வந்திருக்கும், அதாவது இந்த கார்னர்ல இருக்கிற நம்பர் வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதன்படி பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. சோ இது ரெண்டும் என்ன பண்ணிருக்காங்க, பிளஸ் பண்ணிருக்காங்க. கார்னர் டு கார்னர் வந்து பிளஸ் பண்ணிருக்காங்க. இங்கேயும் கார்னர் டு கார்னர் வந்து பிளஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 4 plus 3 தான் என்னது 7. இந்த 7 தான் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப 11 plus 12 தான் என்னது 23. கார்னர் டு கார்னர் பிளஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 23 இங்க வந்து வந்திருக்கு. சோ இங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதே கார்னர் டு கார்னர் பிளஸ் பண்ணணும். 6 plus 5 என்னது 11. அப்ப இங்க வரக்கூடிய நம்பர் விடுபட்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 11. ஆன்சர் 11. ஓகேங்களா? சோ இந்த கார்னர்ல இருக்கிற இந்த கார்னர்ல இருக்கிற பிளஸ் பண்ணி இங்க போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் விடுபட்ட எண்ணை காண்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கொடுத்திருந்தாலும் சோ சம்திங் ஏதோ பண்ணி தான் வந்து பண்ணது என்னது இந்த விடுபட்ட எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணி இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும். இங்க என்ன பண்ணிருக்காங்க, 3 ஸ்கொயர் தான் என்னது 9. 3 ஸ்கொயர் தான் 9. 2 ஸ்கொயர் தான் என்னது 4. அப்ப 3 ஸ்கொயர்டு 9, 2 ஸ்கொயர்டு 4. அப்ப இந்த 9 4 இங்க எழுதியிருக்காங்க, 94 சொல்லி எழுதியிருக்காங்க. சோ இன்னொரு தடவை சொல்ற பாருங்க. 3 வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 9 வரும். 2 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 4 வரும். சோ இந்த 9 4 அப்படிங்கறத இங்க 94 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரிதான் இங்கே பண்ண போறோம். 5 வந்துட்டு ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 25. 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். அப்ப 251. அந்த மூணு நம்பரையும் அப்படியே இங்க எழுதியிருக்காங்க 251. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர், இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர். அப்ப 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது 16. 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4. அப்ப 164 வரும். இங்க வரக்கூடிய ஆன்சர் 164. ஆப்ஷன் 2. சோ இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ ரெண்டே ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, அந்த நம்பர் அப்படியே வந்துட்டு கீழே வந்துட்டு எழுதுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் விடுபட்ட எண்ணை காண்க. சோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 16 12 வருது. இங்க 10 20 15 வருது. இங்க வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த 8 கூட 4 கூட்டுங்க, என்ன வரும் 12 வரும். 8 கூட 4 கூட்டினா 12 வரும். 12 கூட 4 பிளஸ் பண்ணா என்ன வரும் 16 வரும். இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல 4 4 அப்படிங்கிற எண் வந்து ஆட் ஆகி போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இதுல குறைவான நம்பர் எது 10. சோ 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். எது வந்து கம்மியா இருக்கோ அந்த நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 4 பிளஸ் பிளஸ் 4 ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? இந்த டயக்ராம்ல 10ங்கிற நம்பர் கம்மியா இருக்கா, சோ 10 கூட 5 கூட்டினா என்ன வரும் 15.
15 கூட நம்ம 5 பிளஸ் பண்ணா என்ன வரும் 20. சோ அதே மாதிரிதான் இங்க வந்துட்டு ஏதோ சம்திங் ஏதோ நம்பர் ஆட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க இங்க வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இங்க 4 ஆட் பண்ணிருக்காங்க, இங்க வந்து 5 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க என்ன ஆட் பண்ணும் 6 ஆட் பண்ணணும். சோ 12 கூட 6 ஆட் பண்ணீங்கன்னா 18, 18 கூட 6 ஆட் பண்ணீங்கன்னா 24. இது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வரும். 12 கூட நம்ம என்ன பண்ணணும் பிளஸ் 6 6 அப்படிங்கிற நம்பர் ஆட் பண்ணோம்னா 18 வரும். 18 கூட 6 அப்படிங்கிற நம்பர் ஆட் பண்ணோம்னா 24 வரும். அப்ப ஆன்சர் வந்துட்டு 18. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேங்களா. சோ இந்த ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்களா 1 4 7 27 2 5 8 38 3 6 9 இங்க என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 7 4 28 ஓகேவா 7 4 28. சோ 28ல இருந்து இங்க ஒரு 1 இருக்குதுல இத ரெண்டையும் இன்டு பண்ணிருக்காங்க, இத வந்து மைனஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா. சோ 7 4 28, 28ல 1 போச்சுன்னா தான் என்னது உங்களுக்கு 27. ஓகேங்களா. சோ இப்ப 8 5 40 ஓகேவா 8 5 40, 40ல 2 போச்சுன்னா எவ்வளவு 38 வந்துருச்சுங்களா. இதே மாதிரிதான் 96 54, 54ல 3 போச்சுன்னா எவ்வளவு 51. அப்ப இங்க வரக்கூடிய நம்பர் 51. ஆன்சர் சி. சோ புரியுதுங்களா. இடையில இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மேல இருக்கிற நம்பரை அப்படியே கழிச்சு விட்டுறாங்க. ஓகேங்களா. சோ இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற நம்பரை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு மேல இருக்கிற நம்பரை கழிச்சு விட்டா என்னது இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இங்க வந்துட்டு ஒரு சர்க்கிள்ல 4 கார்னர் இருக்கு. ஓகேவா. இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன். ஓகேங்களா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 சாரி 5 4. சோ இது ரெண்டையும் என்ன பண்ணா இங்க 1 வருதுன்னு பாத்தீங்கன்னா 5ல இருந்து 4 கழிச்சா நம்மளுக்கு 1 கிடைக்குது. அப்படிதானே. இந்த 1 எப்படி வந்திருக்கும் 5ல இருந்து 4 கழிச்சா 1 வருது. ஓகேங்களா. அந்த 1 என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆனா இங்க பாத்தீங்கன்னா 7ல இருந்து 2 கழிச்சா இங்க 5 தானே வரணும், ஆனா 125 வருது. இங்க 11ல இருந்து 8 கழிச்சா 3 தான் வரணும், ஆனா 27 வருது. சோ இந்த எல்லா இடத்துலயும் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா. அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க கழிச்சு வர நம்பரை கியூப் பண்ணிருக்காங்க. ஓகேவா. சோ 5ல இருந்து 4 போச்சுன்னா 1, அத வந்துட்டு கியூப் பண்ணா மறுபடியும் 1 வருது. அந்த 1 தான் இது. இங்க 7ல இருந்து 2 போச்சுன்னா 5, அந்த 5 கியூப் பண்ணா என்ன வருது 125. இங்கேயும் 11ல இருந்து 8 போச்சுன்னா உங்களுக்கு 3, அந்த 3 வந்து கியூப் பண்ணா 27. 3 3 9 9 3 27. இங்க 9ல 3 போச்சுன்னா 6, 6 வந்து கியூப் பண்ணா இங்க வர்ற ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 6 கியூப் பண்ணா 6 6 36, 36 into 6 216. சோ இங்க வரக்கூடிய ஆன்சர் 216. 216 தான் இங்க வரும். சோ புரியுதுங்களா. சோ இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணி வர்ற நம்பரை கியூப் பண்ணும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர்ற நம்பரை கியூப் பண்ணும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர்ற நம்பரை கியூப் பண்ணும். அதே மாதிரிதான் 9ல இருந்து 3 போச்சுன்னா 6, அதை வந்து கியூப் பண்ணோம்னா 216. ஆப்ஷன் சி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி அதாவது ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும் இது. ஓகேவா. இங்க ஒரு பீக் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பீக் பாயிண்ட்ல இருந்து எங்கேயுமே கட் ஆகாம ஓகேங்களா இந்த கோடு அப்படியே வந்து இந்த பேஸை ரீச் ஆச்சுன்னா ஒரே ஒரு மெத்தட் தான். என்ன ஷார்ட்கட் மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 1 இது 2ன்னு மட்டும் எழுதணும். சோ இங்க எங்கேயுமே கட் ஆக கூடாது. ஓகேங்களா. சோ இந்த பீக் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ரீச் ஆயிடணும், பேஸை ரீச் ஆயிடணும். ஓகேங்களா. சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு, இது டைப் 1 மெத்தட். ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இடைவெளி இருக்கோ அதுல வந்துட்டு 1 2ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா. சோ இந்த டயக்ராம்ல இங்க 1ன்னு எழுதணும், இங்க 2ன்னு எழுதணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 + 2 வந்து 3. அப்ப இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா 3 முக்கோணம் இருக்கு. இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், ஆக மொத்தம் 3 முக்கோணம் இருக்கு. சோ இதே அதே மாதிரி பாருங்க, அதே மாடல் தான். 1 2 3 இந்த கொடுக்கப்பட்ட இடைவெளியில நம்ம நம்பர் அப்படியே வரிசையில் எழுதிட்டு போகணும். 1 2 3ன்னு சொல்லி எழுதிட்டு போகணும். எழுதிட்டு இந்த 3 என்ன பண்ணணும் நம்ம பிளஸ் பண்ணணும். 1 + 2 3, 3 + 3 6. அப்ப இதுல இருக்கக்கூடிய முக்கோணங்கள் 6. ஓகேங்களா. சோ கொடுத்திருக்கிற இடைவெளியில எண்ணை கொண்டு நிரப்பணும். அதாவது ஒரு நம்பரை வச்சு நம்ம நிரப்புறோம். 1 2 3. சோ இதே 4 இருந்துச்சுன்னா 4 5 6. ஓகேவா. சோ இந்த மாதிரி நிப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும் அதை எல்லாத்தையுமே பிளஸ் பண்ணும். அப்ப பிளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிடும்.
அடுத்த படத்தை பாருங்க. இங்க எத்தனை இடைவெளிகள் இருக்கு பாத்தீங்கன்னா இங்க 1 2 3 4 5 6. அப்ப இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ஆட் பண்ணும். 1 plus 2 3 3 plus 3 6 6 plus 4 வந்துட்டு 10 10 plus 5 வந்துட்டு உங்களுக்கு 15 15 plus 6 வந்துட்டு 21. அப்ப இதுல கொடுக்கப்பட்டுள்ள படத்துல இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை 21. இது வந்து டைப் 1. ஓகேங்களா? அதாவது டைப் 1னா பீக் பாயிண்ட்ல இருந்து எந்த ஒரு பேட்டர்னுமே வராம, அதாவது எந்த ஒரு தடையுமே இல்லாம என்ன பண்ணுது, அது எல்லாமே எல்லா கோடும் பேஸை ரீச் பண்றது இந்த மாதிரி ஒரு டைப் 1. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது பாத்தீங்கன்னா இங்க பீக் பாயிண்ட்ல இருந்து பேஸ் பாயிண்ட் இப்படி டச் ஆகும்போது 3 கோடா இங்க பிரியுதுல, இந்த மாதிரி பிரியறது இது வந்து டைப் 2 மெத்தட். ஓகேங்களா? சோ டைப் 1 ரொம்ப ஈஸியான மெத்தட். கொடுத்திருக்கிறத அப்படியே 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் தான் முக்கோணங்களின் எண்ணிக்கை. டைப் 2ல வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை அப்படியே இப்படி பிரிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி 2ஆ பிரியலாம், இல்லைன்னா இந்த மாதிரி 3ஆ பிரியலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எப்படி என்னாலும் பிரியலாம். இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்பாங்க, அதுதான் டைப் 2. ஓகேவா? சோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட். சோ இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம அதே மெத்தட்ல இங்க நம்பரை ஃபில் பண்ணலாம். 1 2 3. ஓகேங்களா? சோ ரிமைனிங் என்ன பண்ணணும், 4 5 6ன்னு போடக்கூடாது. 1 2 3ன்னு போட்டோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் 1 2 3ன்னு தான் போடணும். அதே மாதிரி மேல 1 2 3. சோ இந்த டேஷ் ஃபுல்லா வந்துட்டு என்னது, இங்க இருந்து இங்க வரைக்கும் முடியுதுல, அதனால அது ஃபுல்லாமே வந்துட்டு 1 2 3ன்னு எழுதுறோம். ஓகேங்களா? சப்போஸ் இங்கேயே இது கட் ஆயிடுச்சுன்னா இங்க 1 2 ஓட நம்ம நிறுத்திக்கணும். ஓகேங்களா? சோ இங்க மறுபடியும் 1 2 3. ஓகேங்களா? சோ 4 5 6ன்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையில எழுதிட்டு போக கூடாது. 1 2 3 அவ்வளவுதான். இந்த போர்ஷனோடது முடிஞ்சுச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுறது 1 2 3ல தான் ஸ்டார்ட் ஆகணும். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுறது 1 2 3ல தான் ஸ்டார்ட் ஆகணும். சோ இங்க என்ன இருக்கு, இங்க வந்துட்டு இது எல்லாத்தையுமே கூட்டினீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா 6 வரும். இங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 6 வரும். 1 plus 2 3 3 plus 3 6. இதுவும் 6. அப்ப எத்தனை 6 இருக்கு, 6 4 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 plus 6 plus 6 plus 6ன்னு வரும். ஓகேங்களா? சோ 6னா 24ன்னு வரும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை 24. 6 plus 6 எவ்வளவு, 12 12 plus 6 18 18 plus 6 வந்துட்டு 24. சோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்கள் எண்ணிக்கை 24. சோ அதே மாதிரி இதுக்கு பார்க்கலாமா? சோ இங்க வந்து ஒரே ஒரு கோடு தான் வருது. சோ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்படி போடணும், ஃபர்ஸ்ட் 1 2 3. ஓகேங்களா? மறுபடியும் 1 2 3. அவ்வளவுதான். சோ இதுல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிளஸ் பண்ணோம்னா எவ்வளவு வருது, 6. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிளஸ் பண்ணா 6. அப்ப 6 plus 6 எவ்வளவு, ஆன்சர் 12. அப்ப இந்த படத்துல இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, 12. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொடுத்துறாங்கன்னா கட் ஆயிருச்சுன்னா 1 2 3 4 இந்த மாதிரி கொடுத்துறாங்க. இதோட கட் ஆகி நிக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இங்க 1 2 3 4 5ன்னு எழுதிக்கிறோம். சோ இங்க 1 2 3. இந்த கட்டாய் நிக்கிறதோட நம்ம என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். ஓகேங்களா? அப்ப இந்த போர்ஷன் வந்துட்டு 3. இதை ஆட் பண்ணீங்கன்னா 3 3 plus 3 6 6 plus 4 வந்துட்டு உங்களுக்கு 10 10 plus 5 வந்து 15. அப்ப 15 plus 3 எவ்வளவு உங்களுக்கு 18. ஓகேங்களா? இந்த பகுதி இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி பகுதியில 1 2 மட்டும் வந்துட்டு கோடு போட்டுருவாங்க. 1 3 3 வரைக்கும் கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் 4 வரைக்கும் கோடு போட்டு மிச்சம் ரிமைனிங் வந்து 5 வந்துட்டு அப்படியே விட்டுறலாம். சோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகேவா? சோ எது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த டேஷ் அப்படி அந்த கோடு வருதோ, ஓகேங்களா? சோ இந்த கோடு வருதோ அது வரைக்கும் நம்ம நம்பர் எழுதிக்கணும். அவ்வளவுதான். எழுதிட்டு அதை நம்ம பிளஸ் பண்ணணும், கீழே இருக்கிறத பிளஸ் பண்ணணும். மொத்தமா வந்துட்டு எல்லாத்தையுமே பிளஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த முக்கோணங்களுடைய எண்ணிக்கை. சோ அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ படங்களை வச்சு கேட்டா இன்னும் நிறைய சம்ஸ் இருக்கு, நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு நான் ஒரு 6 சம் சால்வ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ இதுல ஆல்ரெடி வந்துட்டு இந்த கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ் இயர்ல TNPSC ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.